உலகெங்கிலும் இருக்கும் Cloud7 வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. இந்த புத்தாண்டு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரப்போகிறது, என்னெல்லாம் நடக்கும், யார் யார் லைஃப் எல்லாம் அப்படியே ஃப்ளைட்டில் போக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வகையில் நமக்கே ஒரு ஸ்டைலில் ராசி ரீதியாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வருடம் மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக, மிக முக்கியமாக குரு பயிற்சி நடக்கிறது. இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ரைட். அதோட டிசம்பர் 6ஆம் தேதி யார் வரா? ராகு பகவானுடைய பயிற்சி கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வருகிறது, ரைட். இது 2 தான் பயிற்சியை, மற்றபடி பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லை. இது 2 தான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஜூனுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஜூனுக்கு பின்னாடி எப்படி இருக்குங்கிறது தான் 2026 புத்தாண்டு பலனே. அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசியில் 2026 ஜூனுக்கு முன்னாடி, ஜூனுக்கு பின்னாடி, 2026 ஜூனுக்கு முன்னாடி குரு பகவான் 11ல் இருக்கார். அடமழடா அடமழடா. என்ன காரணம்? 5 கூடியவன் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சொத்துக்கள் எல்லாம் சேருகிறது, லாபங்கள் அதிகமாகிறது. 5 கூடியவன் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது சகோதர பாவத்தை பார்க்கிறார். அடுத்ததாக 11ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக 5ஐ பார்க்கிறார். நண்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் ஐவிஎஃப் பண்ண சார் எத்தனையோ இடங்கள் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், போகாத டாக்டர் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லை. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறந்துடும். அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறார்? 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் உங்களுடைய வியாதி கடன் கஷ்டத்தை பார்க்குறார். இத்தனை நல்ல விஷயங்களை குரு பகவான் பார்க்கிறார் 12ஆம் இடத்துலேருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு. அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆஃப்டர் ஜூன் 12ஆம் இடத்துல வரும்போது சுபவிரயங்களை உண்டு பண்ணுகிறார். தண்டத்துக்கு செலவாகும். அண்ணே உங்கள் பேரை போட்டு போஸ்ட் ரொட்டினாங்கண்ணே, ஒரு 10,000 ரூபாயாவது மொய் செய்யலைன்னா அசிங்கமாக போயிருந்தேன். ஏன்னா அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுடா, அதுக்கு எதுக்குடா மொய் வைக்கணும், சும்மா வைங்கண்ணே, நம்ம பேரை போட்டிருக்காங்க. இல்லை, ஒரு வெறும் விழாக்கள் தான், வெறும் சிறப்பு விருந்தினர் தான், போகிறீங்க மொய் வைக்கிறீங்க வரீங்க, அதுதான் அவங்க வேலை. விழாவை சிறப்பிக்கவே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். இந்த வருடம் ஃபுல்லாக வெறும் விழாவை சிறப்பிக்கிறது தான் அவங்க வேலை, அதெல்லாம் ஏற்படும். அடுத்தாக குரு பகவான் என்ன சனி பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாக இருக்கிறார். அதுதான் பெரிய ப்ராப்ளம். உண்மையிலேயே யாருக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டோ இல்லையோ, உங்களுக்கு தான் பெனிஃபிட். குரு சனியை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சனி பகவானுடைய வீரியமெல்லாம் குறைஞ்சி நல்லது பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த ஆள் ஒரு சும்மா இருந்தால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். ஏன்னா 8 கூடையவனாக இருக்கிறான். அவன் இனிமேல் நல்லது பண்ண போகிறான். 8ஆம் இடத்தை அஷ்டம சனி. ஸோ இப்போ குரு பகவானுடைய பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, 7ஆம் இடத்து ராகுவை தான் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா 7இல் ராகு இருக்கும்போது பெயர் கெடும், தேவையில்லாத கெட்ட பேரெலாம் உண்டாகும். பெண்களுடன் பேசவே கூடாது. பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட, ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பக்கத்தில் கூட போகக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிம்மராசிக்காரர்கள் அடுத்த வருடம் ஆவரேஜான ஒரு வருடமாகத்தான் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் மட்டும்தான் அதிகம். கேர்ஃபுல்லாக இருங்க.